களும் நிறைந்த நன்னார் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். கலக்கத்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் என்று. கலக்கத்த நாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலனடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாம் நடுவானில் மின்னிடுமே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். புவி மீதினில் சரீரமிட்பேன் என்று காண்போம் என ஏங்கும். புவி மீதினில் சரீரமிட்பேன் என்றும் காண்போம் என ஏங்கும். நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் சேர்த்திடவே. நாம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மனவாட்டியாய் சேர்த்திடவே. சொல்லுவோம் சொல்லுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாம் நடுவானில் பின்னிடுமே. இதுவரை துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி. ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி. நாமும் எருசலேமாய் துயரங்கிடுமோ நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் துயரங்கிதனே நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோ நகரனில் சேர்க்க. ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் ஒளி இன்றிரிக. அருள் சுதந்திரத்தார் நாம் வரைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். அவர் கறந்திருந்தார் நாமும் வரைந்திருந்தார் அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். குதூகலம் நிறைந்த நெல்லாம் நடுவானில் மின்னிடுதே. கை தட்டும் எல்லாரும். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். கற்றுக்கொள்ளும் எல்லாரும். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். தேவ தூதர்கள் கனமுடனே ஆரவாரம் தோணி கேட்க.
நிறைந்த நன்னாள் சொல்லுவோம் எல்லாரும். பின்னிடுமே இதுவரை இருந்த துன்பமில்லை இனி ஏந்துமே ஆனந்தோ. இதுவரை இருந்த துன்பமில்லை இனி ஏந்துமே ஆனந்தோ. ஜெபம் பண்ணுங்க வாங்க. ரைஸ். தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாளில கூட பாடல்களுக்கு ஆய்மை துதிக்கிறோம், வர்ஷிப் காய்மை சோதரிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஆய்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை எல்லாம் மாற்றி தேவன் தாமே ஆண்டவரே ஆராதனை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே நடப்பிக்கும்படியாய் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிரசாவப்படுத்த கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் இறங்கி இங்கே ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம். எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காருவோம். அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர்
வெரி குட். நீங்கள் போகலாம். அடுத்த ஆள். தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். நாடுகிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகே நிழலில் தானே களி கூறுவே. பாடுவோம். துணையாளரே உம் சிறகே நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே என்ன பாடு. உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதி பாடுவேன். சொல்லுங்க. ஜீவன் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். மறுபடியும் சொல்லு. என் தேவனே நிமிந்து பாடு. என் இயேசுவே கேமரா பாரு. உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா, உன் அன்புதான் மாறாதையா. சொல்லுங்க. உலகமெல்லாம் மாயையா உன் அன்புதான் மாறாதையா, மாறாதையா. என் தேவனே. தூக்கி பாடு. இயேசுவே கூட உக்காந்துக்கிற பாடுங்க. நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். படுக்கையிலோ நினைக்கிறேன், ராசாமது தியானிக்கிறேன். சொல்லுங்க. படுக்கையிலோ நினைக்கின்றேன் ராசாமது தியானிக்கின்றேன், தியானிக்கின்றேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். மறுபடியும். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். இந்த பாட்டு வருஷ கணக்கா பாடுறோம். இசை மழையே என் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்க. போடுறா. இசை மழையே என் கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்க. வான்மலர்தான் புவியினிலே மலர்ந்தது நம் வாழ்வினின்றே. வான்மலர்தான் புவியினிலே மலர்ந்தது நம் வாழ்வினின்றே. நமக்காய் பிறந்தார்
பாடுங்கள் இசை மழையில் தென்கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் நம்பாய் பாடுங்கள் மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்று கண்டோமே இன்று மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்று கண்டோமே என்று திருவெள்ளியான தேவ பாலன் ஆமென். தாரை தாங்கி அவதரித்தார் கை தட்டுவா. திருவெள்ளியான தேவ பாலன் தாரை தாங்கி அவதரித்தார் ஆமென். இசை மழையில் தென்கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் நண்பாய் பாடுங்கள் இசை மழையில் தென்கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள் உலகம் என்னும் பெலஸ்தாவிலே கரைகளில் பல ஆண்டுகளாய் உலகம் என்னும் பெலஸ்தாவிலே கரைகளில் பல ஆண்டுகளாய் பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துதித்தார் பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க அவதரித்தார் இசை மழையில் ஆமென். தென்கவி எல்லாரும் எல்லாரும் கை தட்டு. எல்லாரும் எல்லாரும் கர்த்தர் ஜெனித்தார் வா, 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 வா. நன்பாய் Hallelujah. பாடுங்கள். Oh God, hallelujah. இசை மழையில் தென்கவி பொழிந்து கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள் வெரி குட். 3 பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே வெளியும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி அந்த சரண விட்டுக்கிறாங்க அதுல. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை அது மறைக்குது பாரு. போற்றி துதி மனமே சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன் சர்வத்தையும் படைத்தான சர்வ வல்லவர் இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை தாக்கலானார். குளிரும் பனியும் கொட்டினவே ஓ மகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ சிங்காசனம் அது இல்ல. வீற்றிருக்கும் தேவமைந்தனா இவனெல்லாம் போடணும்ல. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கிறார் உக்காந்து கை தட்டு. பங்கமுற்ற பசுந்தொட்டியில் பிள்ளைங்க பாண்டா உற்சாகம் பண்ணும். நீங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க. பனியும் தொட்டிடவே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆமென். ஆராரோ ஆராரோ பாட்டு சரியா போடல நீங்க. முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே குளிரும் பனியும் கொட்டிடவே மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆமென். ஆராரோ ஆராரோ ஆரிராரோ வெரி குட். தூக்கி பாடு. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் குளிரும் பனியும் கொட்டிடவே மகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ. ஆராரோ ஆராரோ ஆரிராரோ இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க
மணியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீராரோ ஆராரோ ஆராரோ ஆரீராரோ பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இது பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ரைஸ் வெரி குட். கிருபை யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவின் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்துக் கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, உங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஆண்டவரே என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அழைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அழைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது
துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரோ. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபைதனிலே நிரம்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே நிரம்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பாட்டு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே, ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. இடமசைய உள்ளம் நிரம்ப
துதிக்கிறோம். ரிபாலாபா சந்தரலாபாலா. அப்பா நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம். அந்த வீட்டுக்கு நீங்க வைராகியம் பாராட்டணும். அந்த வீட்டை நீங்க வைராகியம் பாராட்டணும். இது ஏன் வீடு, இது ஏன் மனைவி, இது ஏன் புருஷன், இது ஏன் பிள்ளைகள். நான் இந்த பிள்ளைக்காய் உழைக்கணும், இந்த மனைவிக்காய் உழைக்கணும், இந்த புருஷனுக்காய் சேவை செய்யணும், இந்த வீட்டை அழகாக வச்சுக்கணும், இந்த வீட்டை பரிசுத்தமாக வச்சுக்கணும், இந்த வீட்டை கற்பு நெறி தவறாமல் என் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். நீங்கள் எவ்வளோ வைராகியம் பாராட்டிங்களோ அதே மாதிரி தான் நாம் ஆராதிக்கிற சபையும். நாம் அப்படி செய்யும்போது தான் கர்த்தரும் நம்ம மேலே அன்பு வைப்பார். ஆண்டவர் சொல்கிறார், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டில் குடியிருக்கிற காலம் இதுவோ அப்படின்றார். என் வீடு பாழாக இருக்குதே, எவ்வளோ இடம் காலியாக இருக்குது பார். நமக்கு ஒரு வைராகியம் இல்லை. கண்டிப்பாக பிள்ளைகளாக இருந்தால் கூட அடித்து எழுப்பி கொண்டு வந்து உட்கார வைக்கணும். சாமுவேல்கிட்ட கர்த்தர் பேசின மாதிரி உன் பிள்ளையோடு பேசுவார். நீயே சோம்பலா வேணா நீ ஜொரம் அடிக்குது வீட்டில் இருக்க, நான் போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பெற்றோர் குடும்பமாய் வந்து உட்காரும்போது தேவன் பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். புது வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு, உன் புருஷனோடு கூட வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அழுங்க. அதுக்கு தான் இந்த ஒரு மாத ஜபம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையில் மறுபடியும் ஒரு வார ஜபம் நடைபெறும். ஆமாம், அதனால் நீங்கள் அதிலே ஆகிலும் கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்க தான் செய்ய, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். அவைகளை தியாகம் பண்ணி தான் ஆண்டவருடைய வேலைக்கு வரணும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒரு தீர்மானத்தோடு புது ஆண்டுக்கு ஆயத்தமாக இருங்க. இன்னும் 30 நாள் தான் இருக்குது. இந்த தீர்மானத்தின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். ஏசாயா 48:15 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏசாயா 48:15, நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவனுடைய வழி என்ன செய்யுங்க. இன்னும் தேடிக்கிட்டு வசந்த, நானே அதை என்ன செய்தங்க சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி என்ன செய்யுங்க வாய்க்கும். வழி வாய்க்கிறதெல்லாம் எல்லார் கையிலுமே இல்லை. நேற்று ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஜெபம் பண்ணு. எனக்கு கண்ணில் தண்ணியே வருது. வயசான பாட்டியெல்லாம் படுத்துனுக்குது. ஆமாம், வாலிபரெல்லாம் கேன்சர், சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்க்கவே வருத்தமாக இருக்குது. சரியாக கவனிப்பு இல்லாமல், கவனிக்காமல் கழுத்தில், காதில், மூக்கில், தலையில், அக்கில், மார்பகத்தில் பார்க்கவே கோரமாக தான் இருக்கு. அந்த வியாதிகள் வருவதற்கு முன்பாகவே நம்மை காத்து கொள்ளுகிற காரியத்தை நாம் செய்யணும். அவர் சொல்கிறார், டாக்டர் என்ன சொல்கிறாருமா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேங்க, மேலே கடவுள் தான் அப்படின்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டாக்டருக்கும் மேலே கடவுள் வந்திருக்கிறார், அவர் இயேசுநாதர். அல்லேலூயா. அதான் கடைசியாக சொல்லிடுவான், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காப்பாற்றுறோங்க, இது 3ஆவது ஸ்டேஜ், இது 4ஆவது ஸ்டேஜ், இது 5ஆவது, இது 6ஆவதுன்னு சொல்லியிருப்பான் பாருங்களேன். அது மாதிரி போனால் இதுக்கு மேலே கடவுள் தாங்க காப்பாற்றணும், எங்களால் முடிஞ்சது நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போது மேலே உள்ள கடவுள் தான் சொல்கிறாரு, உன் வழி என்ன செய்யும் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? இந்த அழைப்பை கட்டியாக பிடிச்சிக்கணும். அவர் சொல்கிறார், நானே அதை சொன்னேன், என்ன உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நான் என்ன பண்ணிக்கிறேன் சொன்னேன். இப்போ அடுத்த காரியம் சொல்கிறார், நான் அவனை அழைத்தேன், உன்னை என்னை ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. 3வது, நான் அவனை என்ன பண்ணேன் வரப்பண்ணினேன். எங்கேயோ ரோட்டில் சுற்றிருக்கிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரமோ இன்னும் நினைக்கிறேன், 7-8 இது ஒரு வார்த்தை இருக்கிறது. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை நான் என்ன செய்தேன். இந்த வசனம் இருக்குதா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாருங்க. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அழைத்து வந்து பேர் வைக்கிறார். நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டு. ஆமா, இப்போ ஊரை சுற்றி நின்ற ஆளு நம்ம பக்தன் கூட ஒரு பாட்டு பாடுவார், அருமையான பாட்டு. அலைந்தேன் பல நாய் உம்மையோ மரியா தெரிந்த துரோகியே. அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியாய் மறந்த தெரிந்த துரோகியே. அழைத்தீர் அன்பாலே என்னையோ அழைத்தீர் அன்பாலே. அழைத்தீர் அன்பாலே என்னையோ அழைத்தீர் அன்பாலே. அன்பே
அன்பே அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. அலைந்து திரிந்தவன், இயேசு யாருன்னே தெரியாத அலைந்தவன். அப்போ சொல்றாரு, என்னை கூப்பிட்டு வந்து எனக்கு ஒரு பேர் வச்சுங்க. யார் அப்படி? என்னுடைய தாசன் அப்படின்றாரு. என் மகன் கூட சொல்லி, என்னுடைய தாசன், எனக்கு மிகவும் பிரியமானவர், நான் உன்னை தெரிந்து உன்னை தாசன்னு சொல்லி நான் உனக்கு பேர் வச்சு உன்னை நான் மறக்கவே மாட்டேன், மரண பரியந்தம் நான் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் என்ன பண்ண, அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவனுடைய வழி என்ன செய்யும், நீ போகிற வழி கட்டாயம் என்ன செய்யுங்க. இப்போ அதுக்கு நிபந்தனை இருக்குது இல்லை? கல்யாணம் பண்ணும்போது கைப்பிடிச்சி ஆமாம் சாவிலும் வாவிலும் அப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணவங்க சொல்லுங்கள். நமக்கு தாங்க கல்யாணம் பண்ணும்போது கை பிடிச்சி கொடுக்கும். ஞாபகம் தான் என்ன கொடுத்தீங்க உங்களுக்கு? ஞாபகம் தான் அவர் சொன்னது, உங்கள் வீட்டுக்காரர் சொன்னது ஞாபகம் தான் இல்லை? நீங்கள் சொன்னது அவருக்கு ஞாபகம் தான்? என்னங்க இதை போய் மறந்துட்டா அப்புறமா எப்படிங்க நீங்கள்? 128ஆம் சங்கீத வாசு சொல்லியிருப்பாங்கல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய். அப்படின்னா என்ன? என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவியில், என்னுடைய உச்சதங்களில், என்னுடைய கனத்தில், என்னுடைய மகிமையில் எல்லாவற்றிலும் உனக்கு கொடுத்து உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியல பாஸ்டர். இல்லையா? உனக்கு நான் மேன்மை கொடுப்பேன்னு கொடுத்திய அந்த வாக்குத்தத்தை சட்டை வரும்போது சொல்லு, இதனையா சொன்னேன் நான் கலக்காமல் பார்த்துக்குவேனே கேட்பீங்கள அவரை? நீங்கள் கேட்பீங்கல்ல, ஏண்டி உனக்கு நான் இவ்வளோ வாக்கு கொடுத்து உன்னை கூட்டின்னு வந்தேன்ல, நீ என்ன மாதிரி இல்லாத என்னோட கதையெல்லாம் சொல்கிற, நான் உன்னை வாழ வைக்கிறேன் சொல்லுவீங்கல்ல? ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வழி வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? இந்த நிபந்தனையோடு நீ செல்லும்போது நீ செய்கிற அத்தனையும் நிச்சயமாய் வாய்க்க செய்யும். அல்லேலூயா. வெற்றி அடையும். வாய்க்கோன்னா வெற்றி அடையும். வாய்க்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக காரியம் கைகூடி வரும். வாய்க்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயம் வரும். வாய்க்கும் அப்படின்னு சொன்னால் நீ செய்கிற காரியத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளுவே. வாய்க்கும் அப்படின்னு சொன்னால் நீ போகிற பாதை உனக்கு செவ்வையாய் மாறிவிடும். நாம் எப்படி இருக்கிறோம் தெரியலையே. இப்போ உள்ள போ, ஒரு மனுஷனை நிறைய இருக்குது, இன்னும் இன்னைக்கு கூட முடிக்கணும் இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த மனுஷனை குறித்து ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது, நான் அப்படியே முடிக்கிறேன். பாருங்கள், 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தை திறந்து கொள்வோம். இதில் ஒரு வார்த்தை இருக்கிறார். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 30வது வசனம் இருக்குதா பாருங்க. இந்த எசேக்கியா அணை கட்டி தாவீதின் நகரத்துக்கு என்ன செய்தாராங்க? மேலாக அவர் என்ன பண்ணாரா? திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் என்ன செய்தாங்க? வாய்த்த. எசேக்கியா செய்ததெல்லாம் என்ன பண்ணதுங்க? வாய்த்த. இவன் இந்த காரியத்தை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். இதுதான் இன்றைய செய்தி. வசனமெல்லாம் ரொம்ப அவ்வளோ இல்லை, உங்களுக்கு நான் சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். இவன் செய்ததெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படி வாய்த்தது அதை மட்டும்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவன் 7 காரியத்தை செய்தான். எதிர் காரியங்க 7 காரியம். அதனால் சும்மா ஒரு வசனத்தை மட்டும் சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கடந்து போகிறேன். எசேக்கியா அப்படின்னா யெகோவாவின் பலம் அப்படின்னு அவனுக்கு மறுபேர். அதாவது அவனுக்கு மறுபேர் அப்படின்னா யெகோவாவின் பலம். எசேக்கியா ராஜா, உசியா ராஜா, அதெல்லாம் சொன்னேன்ல. எசேக்கியா ராஜா, இவன் ஒரு ராஜா. இவன் அதாவது ஃபஸ்ட்டு 25 வயதில் ராஜாவாய் மாறினான். 25 வயதில் இவன் ராஜாவாய் மாறினான். உண்மை உள்ளவனாய் கர்த்தருக்காக வாழ்ந்தான். 2வது எப்படி இருந்தானாங்க? நிபந்தனை இதெல்லாம் அவனுடைய சரித்திரத்தில் வருது. உண்மை உள்ளவனாய் இந்த ராஜா இருந்தான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறார். 3வது இவன் மேடைகளை அகற்றினான். வைராகியமாக மேடைகள்னா தாறுமாறாக கட்டப்பட்டு அங்கங்கே கட்டப்பட்டு, அதாவது பிசாசுகளுக்கு பலியிடக்கூடிய மேடைகள். இது அந்த தேசத்தில் இதுக்கு முன்னாடி இருக்கிற ராஜா அதை செய்தான். அதையெல்லாம் தகர்த்து எறிந்தான். 4வது
சர்பத்தை உடைத்து போட்டான். சர்பனா இது சொல்கிறேன் அப்புறமா. வெண்கல சர்பம் ஒன்று நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சர்பம். அது ரொம்ப நாளாக இருந்தது. அதை உடைத்து தூர எறிந்து ஆற்றில் தூக்கி வீசி எறிந்தான். 5வது காரியம் ஆராதனை, சபை ஆராதனையை ஒழுங்குபடுத்தினான். அதுக்கு முன்னாடி நான் அதாவது தாறுமாறாக இருக்கும். நான் இந்த ஊருக்கு வந்தபோது ஒரு சபைக்கு போயிருந்தேன். எப்பவும் வருவாங்க, எப்பவும் போவாங்க. இதே ஊரில் தான் ஒரு சின்ன சின்ன காணிக்கை பெட்டி வச்சுருப்பாங்க. அவன் யாருனாலும் வருவாங்க, யாருனாலும் பண்ணுவான், யாருனாலும் மைக்கு தூக்குவான், யாருனாலும் எதை பண்ணுவாங்க. அப்படி வரும், அவங்க சொல்கிறதான் கேட்பான். நான் போய் அதை ஒழுங்குபடுத்தினோடனே எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. இல்லைங்க, இப்படி தான் இருக்கணும் ஆராதனை, இப்படி தான் இருக்கணும் பாட்டு, இப்படி தான் இருக்கணும் காணிக்கை பெட்டி, இதை தூக்கி நான் அங்கங்கெல்லாம் சுற்றக்கூடாது, இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் காணிக்கை போடணும், நீ யாராக இருந்தாலும் ஏந்து வரணும். அங்கேருந்து ஒருத்தர் சொல்லுவார், யோ நான் காணிக்கை பெட்டி எடுத்தாப்பா, நான் காணிக்கை போடணும். அவர் போடுறது 5 ரூபா அந்த காலத்தில். அவர் அங்கே உட்காந்து சொல்லுவார், எடுத்தாப்பா அதெல்லாம் மாற்றி இங்கே தான் வைக்கணும், நீ தான் ஏந்து வந்து காணிக்கை போடணும். காணிக்கை போடுறதுக்கே உனக்கு தாழ்மை இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பா? உடனே அங்கே போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, அவர் சரியான ஆள் இல்லை, அவர் மோசமான ஆள், அவர் தொதி விட்ரு. எனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்குபடுத்துகிற உன் வீட்டை ஒழுங்குபடுத்து. இதெல்லாம் ஆவிக்குரிய காரியத்துக்கு வருவோம். அப்போ சொல்கிறார், அதாவது மேடைகளை அகற்றினான், சர்பத்தை அதாவது அந்த வெண்கலத்தை உடைத்து போட்டான், ஆராதனையை ஒழுங்குபடுத்தினான். ஒழுங்கு அவசியம் எல்லாத்துக்கும். அதாவது 6வது அங்கே நடக்கிற காரியம், அதாவது ஆற்றின் குறுக்கே அணை கட்டினான். இப்போ வாசல் இல்லை, இந்த ஆற்றை குறித்து இப்போ கொஞ்சம் சொல்கிறேன். ஆற்றின் குறுக்கே அணை கட்டினான். 7வது விசேஷ பஸ்கா பண்டிகையை கொண்டாடினான். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகையை கொண்டாடாமல் எல்லாருமே பாவம் செஞ்சு எல்லாத்தையும் மூட்டா. நீங்கள் நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருவிருந்தே நிறைய பேர் என்ன செய்கிறதில்ல, என்ன பண்ணுறதில்ல, எடுக்கிறது இல்லை. அட விடப்பா, அது வேற வெள்ளம், ரொட்டி பிடிச்சி கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடாதுன்னா. இவன் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அது எத்தனை நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாள் அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடினான். அவ்வளோ பெரிய ராஜா. அல்லேலூயா. அப்போ முதல் காரியம் சொல்கிறாரு, 25 வயசில் ராஜா ஆனா. இப்போது நீங்கள் எத்தனை வயசில் ஆண்டவருக்குள்ளே வந்தீங்க சபைக்குள்ளே? உங்களுக்கு ஞாபகம்தா இருக்குதா? நீங்கள் எத்தனை வயசில் சபைக்கு வந்தீங்க? என்ன வயசில்? அந்த அம்மா 20. உங்களுக்கு என்ன தெரியுமா, ஞாபகம்தா? எந்த வயசில் சபைக்கு வந்த? எந்த வயசில்? இது எண்ணின்னுக்குறோம் அப்படி அதுக்கப்புறம் மறந்துடும், அப்படி தானே? எனக்கு நல்லா ஞாபகம். 1983 டிசம்பர் மாதம் ஞானஸ்தானம் எடுத்தேன். 1983 ஜூன் மாதம் சர்ச்சைக்கு போனேன். 83ஆம் ஆண்டு இந்த பக்கம் மோஷன் போது, இந்த பக்கம் யூரின் போது, பாஸ்டோட லுங்கி வாங்கி கட்டிக்கின்னு நான் தண்ணியில் முக்கி எழுந்தேன். அந்த லுங்கி அங்கே காய போட்டு என் லுங்கியை கட்டிக்கின்னு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம். அப்போ நான் கிட்டத்தட்ட 83 ஞானஸ்தானம் எடுத்தேன்னா இப்போ என்ன வருஷம்? இப்போ எத்தனை வருஷம் எனக்கு? என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், சபைக்கு வந்த நாளை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய குழந்தையா உள்ளே வந்தல்ல, அப்போ தான் குழந்தையா உள்ளே வந்தல்ல. மனித பிறப்பாக ஒரு தாயின் கர்ப்பத்தில் வந்து பிறந்த அந்த பிறப்பை நாம் கொண்டாடுறோம். அம்மா வாழ்த்துறோம், அம்மா ஹாப்பி பர்த்டேலாம் சொல்கிறோம், இல்லை கேக்கு வெட்டுறோம். அவருக்கு நாம் விட்றோம், அவர் நமக்கு விட்றாரு, வாயெல்லாம் விட்றாரு, மூஞ்செல்லாம் விட்றாரு, எல்லாம் செய்கிறாருல்ல. அதை நாம் வச்சுருக்கிறோம். ஆவிக்குரிய ரட்சிப்பில் நீ எப்போ சபைக்கு வந்த, எப்போ ஞானஸ்தானம் எடுத்த, எப்போ அபிஷேகம் பண்ண, இதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கட்டாயம் வைத்திருக்கணும் மனசில். அல்லேலூயா. அப்போ 25 வயசில் அவன் ராஜாவானான். இளமை, ரொம்ப இளமையில். இப்போ பாருங்க, 2வது ராஜாவாக இருந்தவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. உண்மை ரொம்ப அவசியம். நம்ம பார்க்குறாரு, நீயோ மனுஷனை பார்த்து சாமுவேல் கிட்ட சொன்னார், வசனம்லாம் வேண்டாம் ஏன்னா நேரம் போயின்னு இருக்கும். அவர் சொல்கிறாரு, நீ அபிஷேகம் பண்ணுறேன்னு எல்லாரும் இவனை ஆண்டவரை நல்லா வானத்துக்கு மூவி நல்லா உயரமாக்குறான், இல்லை இவனை ஆண்டவரே நல்லா அழகாக இருக்கிறான், இல்லை இவனை ஆண்டவரே குண்டாக இருக்கிறான், இல்லை இவனை பாரு ஆண்டவரை கத்தியை பிடிச்சன்னா அப்படியே சும்மா வாழ் அட்டி தூக்கிடுவான், இவனா இல்லை. அப்போ யார் தான்? நீ முகத்தை பார்க்கிறார், நானும் அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தாவீதை கூட்டின்னு வர சொல்லலாம். கடைசியாக சோர்ந்து போய் ஈசாய் கிட்ட கேட்குறான், இவ்வளோதானா உன் பிள்ளைங்க? இல்லை, ஒரு ஆள் இருக்கிறான், என்ன பண்ணுறான், அவன் ஆடு மேய்ச்சிருக்கிறான், அவன் ரொம்ப அசிங்கமாக இருப்பான், அவன் ஒரே ஆட்டு பின்னாடியே சுற்றி இருக்கிறதுனால நீ போய் கூட்டு நான் உட்காந்துக்கிறேன். அவன் கூட்டு வரும்போது தூரம் வரும்போது சொன்னார், இவன் தான் நான் தெரிந்து கொண்ட ராஜா. அல்லேலூயா. உன் வீட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை ஏன் கூப்பிட்டாரு? அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உன்னை ஏன் கூப்பிட்டாரு? உன்னை ஏன் ரட்சிப்பில் நடத்தினாரு? உனக்கு ஏங்க அந்த கிருபையை கொடுத்தாரு?
அவங்க எல்லாம் இருப்பாங்க, படிப்பாளி இருப்பான், எவனவனே இருப்பான். அவனெல்லாம் விட்டுட்டு உன்னை கூட்டின்னு வந்து அபிஷேகம் பண்ணி சபையில் வச்சு உன்னை ஆசீர்வதிச்சுக்கிறாரு. அவனுக்கு இல்லாத மேன்மை உனக்கு உண்டு. அல்லேலூயா. அதுதான் இங்கே ரெண்டாவது உண்மை, ரொம்ப அவசியம். நீ ஆண்டவருடைய பிள்ளை தான் உண்மையாக இருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். மூணாவது சொன்னார், மேடைகளை அகற்றினார். மேடைகள்னா தவறுதலாய் கட்டப்பட்ட மேடைகள், தவறுதலாய் கட்டப்பட்டதான தூப காரியங்கள் உன் வீட்டில் அது இருக்குது. அது எல்லாம் மாற்றணும், நீ அகற்றணும். வருஷம் பிறக்க போகுது, அதே மாதிரி கட்டுவார். சொல்ற புரியுதா? இன்னும் 10-20 வருஷம் ஆயிடுச்சு. சோத்திரன்றதுக்கு பதில் ஆத்திரமும் இன்னும் கால் உடைப்பார் ஆண்டவர், கை உடைப்பார் ஆண்டவர், இன்னும் அப்படியே தோலி கட்டி தூக்கின்னு போவார் ஆண்டவர். இந்த மேடைகளை அகற்றும். எவ்வளவு நாளைக்கு அது இருக்குன்ற? அது கூட வரும்போது ஆண்டவர் வரமாட்டார். இந்த மேடைகள் கட்டப்பட்டிருக்குது, உன் வீட்டில் கட்டப்பட்டிருக்குது. புருஷனும் மனைவியும் ஒரு நாளும் சந்தோஷமா இல்லை. 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிற, கல்யாணம் பண்ணும்போது நீ எப்படி இருந்த, நான் அந்த சம்பாஷணை இல்லாத போது பிள்ளைகளை கூட்டு, ஏடா ரொம்ப வளர்ந்துட்டேடா, எப்படிடா எனக்கு உனக்கு பிரியம், என்ன சாப்பிடுடா, எனக்காக கேட்டிருக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் அவனை சாபம், எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணை குறை, எப்போ பார்த்தாலும் மனைவி குறை, எப்போ பார்த்தாலும் புருஷனை குறை, எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை குறை, எப்போ பார்த்தாலும் சபையை குறை. மேடைகளை அகற்று. அது உனக்கு விரோதமாய் இருக்கிற மேடை கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது இருக்கிற வரையில் தேவன் உள்ள வரமாட்டார். பாவத்தினால கட்டப்பட்ட மேடை இன்னும் இருக்குதே. நீ போய் கோயிலுக்கு போறோன்னு அப்போதான் பிள்ளை வருவார். அம்மா கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாமா, இன்னைக்கு நான் ரொம்ப அவசரமாக போகணுமா, நீ என்ன எனக்கு துணியெல்லாம் துவச்சி போடுமா, அயன் போட்டு கொடுமா, ஏம்பா நீ நேற்று போய் விடுப்பா, கோயிலுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், கோயில் நாளைக்கு போகலாமா, அடுத்த வாரம் போகலாம்பா. இதெல்லாம் அகற்றணும். அதெல்லாம் அப்புறம், இதுதான் முக்கியம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மேடை கட்டப்பட்டு தடையா இருக்குது, அதனால உள்ள வர மறுக்கிறார். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ஏசாயா 59:2 வசனம் வாசிங்க சீக்கிரம். நான் வசனம் பேசினா போயிட்டே இருக்கு உள்ள, அதனால ஒரு ஓரலா சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன். வாசிங்க ஏசாயா 59:2 வசனம் இருக்குதா பாருங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு என்னவா இருக்குதா? நடுவாக என்ன பண்ணுதுங்க? பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உங்கள் முகத்தை என்ன செய்த? மறைக்குதுங்க. ஒரு கல் மேல ஒரு கல், ஒரு கல் மேல ஒரு கல், ஒரு கல் அப்படியே மறைஞ்சு போகுது. நீ கேட்குற, ஆண்டவரே என் மேலே பிரிய இல்லையா, உனக்கு கண்ணு இல்லையா? இருக்குது. ஆனால் நீ பாவத்து மேலே பாவம் செய்கிறியே. திருவிருந்து எடுக்க மாட்டேன்ற, ஜபத்துக்கு வர மாட்டேன்ற, ஆராதிக்கு வர மாட்டேன்ற, தனி ஜபம் செய்ய மாட்டேன்ற, உன் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை அழகாக எத்தனையோ தோல் சுருள் இருந்ததெல்லாம் அழகுபடுத்தி உன் கையில் சின்னதாக கையில் கொடுத்துக்கிற அந்த பைபிளை வச்சுக்கிட்டு இருக்க, வாசிக்க மாட்டேன்ற, இந்த பாஸ்டர் என்ன சொல்கிறேன்னு கேட்க மாட்டேன்ற, சபைக்கு காணி கொடுக்க மாட்டேன்ற, தசம்பா கொடுக்க மாட்டேன்ற, சபை ஆராதனைக்கு சும்மா மழை வரக்கூடாது கப்பா நின்றுற, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை கம்மா நின்றுற, ஏதாவது சொந்தக்காரன் வந்துட்டான கம்மா நின்றுற. அல்லேலூயா. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. உங்க பாவங்களே உங்களுக்கு, அவன் சொல்ற உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவா என்ன பண்ணுதா? நான் பக்கத்து வீட்டுக்காரன் கூட கிடையாது. ஆண்டவருக்கு பிரிவினை பாவம் தான் அவரை பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்குது. நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை என்ன பண்ணுதா? நாங்க இல்லை, நாங்களும் உங்களுக்காக போராடுறோம், நாங்களும் உங்களுக்காக கண்ணீர் விடுறோம். நீங்கள் வரையிலோ இல்லையோ அந்த ஒரு மாதம் சபையார் ஆசீர்வதியும், சபையார் ஆசீர்வதியும், சபை பிள்ளைகள் ஆசீர்வதியும். அவங்க நல்லா படிக்கணும், அவங்க உயர் படிப்பு படிக்கணும், அவங்க முன்னேறி போகணும், அவங்க வேலைக்கு போகணும், அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு பிள்ளை பிறக்கணும், அவங்களுக்கு இது நடக்கணும், அவங்களுக்கு தான். அல்லேலூயா. ஊழியக்காரன் மேலே விழப்பட்ட கடமை அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நீ வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. நாங்க சொல்கிறார் அகற்று. எவ்வளோ நாளைக்கு அதையே பிடிச்சிக்கிட்டு போகிறான்னு இருப்பேன். அது அப்படியாக்கும், இது இப்படியாக்கும், நான் போகக்கூடாதாக்கும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக்கும், எங்கள் அக்கா வந்தாக்கும், எங்கள் மாமா வந்த, எல்லாத்தையும் அகற்று. இது உனக்கு பிரிவினை உண்டாக்குது. கர்த்தர் உள்ளே வர முடியாதபடி, உன் குடும்பத்துக்கு வர முடியாது, உன் இருதயத்துக்கு வர முடியாதபடி அது தடை செய்கிறதா இருக்கிறார். அதை ஏசாக்கியா அகற்றினார். 4வது சர்பத்தை, வெண்கல சர்பத்தை உடைத்தான். அதுதான் விக்கிரக ஆராதனை. இங்கே நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை அது ஏற்கனவே வனாந்துரும், பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்கிற இடம், அதில் கொண்டு போய் ஓட சொல்கிறார். முன்னே தீண்டலை, அது பாட்டு இவனை பார்த்தவொன்னு ஓடுது. இப்போ அவன் பாவம் செய்கிறான், இவன் திரும்ப திரும்ப பாவம் செய்யணும். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்து ஆண்டவர் விட்டுட்டு உடனே இப்போ சர்பத்துக்கு கட்டளையிட்டு போயிட்டார். அவ்வளோதான், பாம்பு கிட்ட விட்டுட்டார். அது ஏற்கனவே அந்த வனாந்தரத்தில், அதாவது கொல்லிவாய் சர்பங்களோ, கருநாகங்களோ, கட்டுரியன்களோ, அதாவது மழை காலத்தில் இருக்கிற பாம்பு, வெயில் காலத்தில் இருக்கிற பாம்பெல்லாம் இருக்கும். நாணல் எப்படி இருக்குமோ அதே கலர், இந்த கலர் மாதிரியே இருக்கும் அந்த பாம்பெல்லாம்.
அந்த நாணல் அப்படி இருக்கும். அந்த இந்த மாதிரி கோல்டு கலர் அந்த பாம்பு அதே மாதிரி தான் இருக்கும். அது உள்ள பாம்பு இருக்குதா குச்சி இருக்குதான்னு தெரியல, டபாக்குன்னு கால் வச்சுன்னா எட்டி பிடிச்சிடும். அப்படியா அவ்வளோ விஷமுள்ள பாம்பு அது வனாந்தரத்தில் இருக்கிறது. அது ஏற்கனவே சுற்றிக்கிட்டு இவன் போகும்போது அது ஓடுது. ஆனால் இப்போ ஆண்டவர் கோவம் வந்து அவர் ஒதுங்கின உடனே அவையெல்லாம் இவனை தீண்ட ஆரம்பிக்குது. மோசே கிட்ட வந்து கேட்குறான், மோசே நாங்கள் சாகுறோமே. மோசே போய் அங்கே கேட்குறான், ஆண்டவரே என்ன செய்வது? ஆண்டவர் சொல்கிறார், நான் அவர்களை கைவிட்டேன். உடனே ஒன்று செய், இது மாதிரி ஒரு பெண்களை ஒரு தூணை உண்டாக்கு, ஒரு சர்பத்தை உருவாக்கு, அதில் எத்தனை மாற்று. எவங்க கச்சானோ கடிக்கப்பட்டான் அவன் வந்து அதை பார்த்தான்னா அவன் சுகமாயிடுவான். அவருடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய காரியம் சிலுவை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுக்கர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. இப்போ இந்த மேடை ரொம்ப நாளாக இருக்குது, நம்ம வீட்டில் கூட இருக்குது. ஆமாம், நம்ம எப்போ பார்த்தாலும் எத்தையோ ஒன்று பார்த்துட்டே ஜெபம் பண்ணுகிறோம். இல்லை, அவரை தான் பார்க்கணும். நீ எப்போ பார்த்தாலும் அந்த வெண்கல சர்பத்தை மாதிரியே பார்த்துருக்கூட. அந்த கோயிலும் ஒன்று, மாரியம்மாளும் ஒன்று, மேரியம்மாளும் ஒன்று, இதெல்லாம் நீ பார்க்காத. 4 நட்சத்திரம் பார்க்காத. ஆமாம், கல்யாணம் பார்க்கும்போது 4 நட்சத்திரம் பார்க்குற, நம்ம காது குத்துறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்குற, அப்புறமா வேறு என்ன பண்ணுறது, சீமந்தம் பண்ணால் 4 நட்சத்திரம் பார்க்குற, அப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்குற. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்குற, மற்ற நாள்லாம் பார்க்க மாட்டேன்ற. ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகணும்? பொண்ணு பார்க்க போகணும். ஞாயிற்றுக்கிழமை போகணும், சீமந்தம் போகணும். ஞாயிற்றுக்கிழமை போகணும், காது குத்து போகணும். ஞாயிற்றுக்கிழமை போகணும். எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், எல்லாம் எனக்கு நல்ல நாள், நான் நேமிக்கிறது தான் நாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நீ கவலைப்படாத. இப்போ நாம் அந்த வெண்கல சர்பத்தை வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமியார் சொல்லுது, பக்கத்து வீட்டு மாமா சொன்னார், பக்கத்து வீட்டு அங்கிள் சொன்னார், பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னார், நம்ம கூழ் ஊற்றணும்பா. கூழ் ஊற்று. ஆமாம், நீ ஈஸ்வரருக்குள்ளே வந்துட்டு பிறகு ஏன் கூழ் ஊற்றுற? நீ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு பிறகு எது காது குத்துற? காது குத்திக்கோ, ஓட்டுக்க வேண்டியது அவசியம். அவன் சொல்கிற நாள் ஏன் குத்துற? அவன் மொட்டை அடிக்கிறான், நம்ம பிள்ளைக்கு அந்த நாளில் மொட்டை அடிக்கிற. நம்ம அந்த வெண்கல சர்பத்தை வச்சுக்கிட்டே நின்றுக்கிறோம், இன்னும் அதே மாதிரி இருக்கிறோம். இது எல்லாம் மாற்று. கர்த்தர் உன் பக்கத்தில் வரல, தூரம் நிற்கிறாரு, தூரம் எட்டி பார்க்குறாரு. நான் வர முடியாதபடி தடை இருக்கிறது. இன்னும் நீ அதையே பார்க்குற, பாம்பு கடிக்குது, நீ போய் அதை பார்க்குற, சுகமாகுது. எப்போ அது பாம்பு கடிக்காது இருக்கணும்? நீ ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாகும் போது பாம்பு உன்னை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நாம் அப்படி செய்யறதில்லை. நான் இதை அனுபவிச்சுக்கிறேன். நான்லாம் வனாந்தரத்தில் வாழ்ந்துவேன். எனக்கு அந்த செம்மார பாம்பு எப்படி இருக்கும், மூங்கில் கலர் பாம்பு எப்படி இருக்கும், கோல்டு கலர் பாம்பு எப்படி இருக்கும், கட்டுவிரியன் பாம்பு இருக்கும், எப்படி மரமேறி பாம்பு இருக்கும், எப்படி சார பாம்பு இருக்கும், எப்படி தண்ணி பாம்பு, எல்லாவற்றிலும் நடந்து போன ஆளுனா நான் வருஷக்கணக்காக அதிலே இருந்திருக்கிறேன். பச்சை பாம்பு இருக்கும், ஒரு பச்சை கலரில் அப்படியே மரத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது நான் போய் இப்போ தான் திடீர்னு ஏதோ ஒரு மரம் நயலுக்கோ இல்லை அங்கே ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு போனால் சர்ன்னு அப்படி நீட்டும் அந்த தலையை. கண்ணுக்கு நேராக தான் வரும் அந்த பாம்பு, பச்சை கலர்லேயே தான், மரத்தை மாதிரியே தான் இருக்கும். சர்றனுக்கு அப்படி நீச்சனா கண்ணில் தான் அடிக்கும். இதெல்லாம் அனுபவிச்சோம். அப்போல்லாம் ஒன்றுமே செய்யலை பாருங்க. அதெல்லாம் தீண்டுறதுக்கு வந்தாலும் ஆண்டவர் தடுக்கிறார். ஏன் தெரியுமா? அவன் எனக்குரியவன், நீ அவனுக்குரியவர். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்குரியவன் தான், உன்னை ஒன்று தீண்டாது, உன்னை பார்த்து ஓடும். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட பின் வாங்கும்போது எல்லாம் திரும்பி வரும். அதுதான் இங்கே சொல்கிறார், அந்த மேடைகளை அகற்றினது போலவே சர்பத்தை அகற்றினார். விக்கிரக ஆராதனை. ஒரு கதையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து இருப்பீங்க. இல்லைங்க, நான் இப்படித்தாங்க செய்வேன். தேவன் அதை விரும்பாத காரியம், அதை அகற்றினான். அடுத்தது ஆராதனையை நாம் அவன் என்ன செய்தானாங்க? ஒழுங்குபடுத்தினான். 2 கொரிந்தியர் 14 கடைசி வசனம் என்று நான் நினைக்கிறேன். நான் குறிப்பெல்லாம் எடுக்கலை, ஆவியான உணர்த்த சொல்லிட்டு போயிடுறேன், ஏன்னா நேரம் முடியுது. 2 கொரிந்தியர் 14 கடைசி வசனமா? இல்லை, அவ்வளோதாங்கதா. 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனம் இதை பாருங்க. சகலமும் என்ன வருதாங்க? நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் என்ன செய்யணுமா? ஒரு குடும்பம்னா ஒழுங்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒழுங்கற்ற குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே முடியாது. குடும்பம்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு அவசியம். எப்படி வாழணும், எப்படி சம்பாதிக்கணும், எந்த சம்பாதனை எப்படி செலவு பண்ணணும், திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். ஒரு வீடு கட்டினா உட்காரணும். இப்போ நான் இதை எடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ செலவாகுன்றதை ஒவ்வொரு முறையும் நான் கணக்கிட்டு தான் இதில் உட்காந்துருக்குறேன்.
இது எவ்வளோ ஆகும், இந்த கூரை போட்டால் எவ்வளோ, மேல் கூரை போட்டால் எவ்வளோ, கீழே கூரை போட்டால் எவ்வளோ, இது நம்ம பாக்கெட்டில் எவ்வளோ வச்சுக்கிறோம், நம்ம மக்கள் கொடுத்த காணிக்கு எவ்வளோ இருக்குது, சரி என்னால் எவ்வளோ திரட்ட முடியும், நன்கொடை எவ்வளோ வாங்க முடியும், இதெல்லாம் கணக்கு போட்டு தான் உள்ளே உட்காந்து வேலை செய்வோம். ஒரு குடும்பம்னா ஒரு ஒழுங்கு அவசியம். சரியான முறையில் சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு தூங்கணும், சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கணும், சரியான நேரத்துக்கு பைபிள் வாசிக்கணும், சரியான நேரத்தில் ஆராதனைக்கு வரணும், சரியான நேரத்தில் வேலைக்கு போகணும், சரியான நேரத்தில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும், சரியான நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கான காரியத்தை சரிப்படுத்தணும். சரிப்படுத்தி பார், உன் குடும்பத்தை வெல்லுவதற்கு எதிராளியால் ஒரு நாள் முடியவே முடியாது. அல்லேலூயா. ஒழுங்கற்று எப்பவும் வர்றது, எப்பவும் போகிறது, எப்பவும் செய்கிறது. ஆமாம், நான் இப்படியா இருப்பேனாக்கோ, நான் இப்படியா இருப்பேனாக்கோ. மனைவி சொல்ல, நான் இப்படி தான் இருப்பேன், அதெல்லாம் உன்னால் கட்டுப்படுத்தலாம் முடியாது, நான் இப்படி தான் போவேனாக்க, நான் அப்படி தான். ஒரு நாளும் ஆசீர்வாதம் ஒழுங்கு சொல்கிறார். சகலமும் எப்படி இருக்கணுமா, நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யணும். நீ தனி மனித வாழ்க்கையில் கூட என்ன எல்லாரும் கேட்பா, என்ன ஏன் காலையில் 8 மணிக்கு சாப்பாட்டுக்கு போகிறேன்? நான் சொல்லுவேன், காலையில் 5 மணிக்கு எழுந்தாச்சுப்பா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியாச்சுப்பா, பைபிளெல்லாம் ஒரு 5-6 அதிகாரம் வாசித்தாச்சுப்பா, குறிப்புகளெல்லாம் எடுத்தாச்சுப்பா, ஆமாப்பா ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்தாச்சுப்பா, படிச்சாச்சுப்பா. இப்போ அடுத்த வேலை என்னதுப்பா? என்ன வேலைப்பா? சாப்பிட்ற வேலை தானே. அதெல்லாம் நான் செய்யமாக்கணும்ட்டு எனக்கு என்ன வேலையா வெட்டியா? சாப்பிட்றது கூட ஒரு வேலை தாங்க. அல்லேலூயா. யாருக்காக சம்பாதிக்கிற? யாருக்காகம்மா சம்பாதிக்கிற? எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? சாப்பிட்றதுக்கு தானாங்க. இந்த ஜான் வயிறு போயிட்டு இதுவே குடல் சுருங்கி போச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் சம்பாரிச்சுன்னா அவன் யாருக்கு எது போய் கொடுப்ப? அங்கே அவர் MD படிச்சிருக்கிறார், அவர் தொட்டா துலங்கும், அவருக்கு 500 ரூபாய் பீஸ் வைப்போம். அல்லேலூயா. நேரத்தோடு சாப்பிட்டு பாரு, சுகரும் பிபியும் வரவே வராது. அல்லேலூயா. எனக்கு சுகர் வந்துச்சாக்கோ நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்? சுகர் வரும், சுகர் போகும். அவன் உடம்பு சரியறதை பொறுத்து அவனுக்கு வரும். ஆனால் அது பெருசு இல்லை, மேலே கருவர் தையா பெரியவர். அல்லேலூயா. ஒழுங்குபடுத்து, குடும்பத்தை ஒழுங்குபடுத்து. எப்போ குடும்ப ஜபம், எப்போ தனி ஜபம், எப்போ எழுந்திருக்கணும், புருஷனுக்கு முன்னாடி மனைவி எழுந்துக்கணும், மனைவிக்கு முன்னாடி புருஷன் எழுந்துக்கணும், தனியாக ஜபிக்கணும், கை கோத்து ஜபிக்கணும். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணேன், அவருக்கு ஹார்ட் அட்டாக். நண்பர், எப்படி இருக்கிறீங்க ஐயா? காலையில் 4 மணிக்கு எழுந்துட்டோம். ஏன் அவ்வளோ சீக்கிரம் எழுந்தீங்க? இல்லை, எங்களுக்கு பழக்கம், நான் என் மனைவியும் 2 பேரும் கை கோத்து பாடுவோம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணி, என் மனைவி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரும் மாறி மாறி ஜெபம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முடியும். 5 மணிக்கு முடிஞ்சுது, 2 அதிகாரம் வாசிட்டு நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். இப்போ நான் எழுந்திருக்கிறேன், டீ குடிக்கிறேன், இப்போ கொஞ்சம் நேரம் போது சாப்பிட போகிறேன். இந்த ஒழுங்கு அவசியம். இதை மேலகர்வர் பார்க்குறார். அதனால தான் சகலமும் நல்லொழுக்கமாயும். இன்னைக்கு மழை வருதாக்க இழுத்து போத்திக்குவோம், சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்ருவோம். கம்பெனிக்கு லீவ் விட்டா சம்பளம் வருமா? வருமாங்க, சம்பளம் வருமா? கம்பெனிக்கு லீவ் விட்டா சம்பளம் வருமா? ஆட்டோ ஓட்டுறவர்கிட்ட கேட்குறேன், சம்பளம் வருமா? ஆட்டோ ஊற்றி மூடு தூங்கிடுவோம். அவங்க வீட்டுக்கார அம்மா சொல்லுவோம், மழையே இல்லையா, ஏன் தூங்கினுக்கிற, போய் வேலையை செஞ்சு சம்பாரிச்சு சொல்லுமா? இப்போ அது வரும், அது தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டேன் சொல்லி. அதாவது இது உங்களுக்கு புரியுதா? ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும். ராத்திரிக்கு எத்தனை மணிக்கு போட்டுக்கணுமோ அதை மாதிரி போய் நன்றி ஜபம் பண்ணு, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வேறு யாருக்கானா ஃபோன் பண்ணு. ராத்திரிக்கெல்லாம் போன பார்த்து 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 ஜபமே பண்ணாத, சோத்திரமே பண்ணாமல், இந்த நாள் முழுசும் ஆண்டவர் காப்பாற்றின காரியத்துக்கு தேங்க்ஸ் பண்ணாமல் நீ பாட்டுன்னு வருவோம் போவோம் சாப்பிடுவோம் படுத்துக்கோனா, ஆண்டவரே மேலேருந்து, அட மகனே மகளே, உனக்காகத்தானடா நான் சிலுவை சுமந்தேன், நீ என்ன என்னானே கேட்கலையே, ஒரு தேங்க்ஸ் பண்ணுறியடா, இந்த 4 பூரா உன்னை காப்பாற்றுனேன். வண்டி ஓட்டினியா? இந்த 4 பூரா வண்டி ஓட்டினியா? 4 பூரா ட்ரெயினில் போனியா? இந்த 4 பூரா சாப்பிட்டியா? இந்த 4 பூரா டிவி பார்த்தியா? இந்த 4 பூரா ஃபோன் பார்த்தியா? எல்லாம் பார்த்தேனே. அந்த ஃபோன் பார்க்கும்போதே கண்ணு எதனா ஆகிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஹலோ, நான் சொல்லலைங்க. சில நேரத்தில் நல்லா பார்த்துன்னு இருப்போம், எடுத்துட்டு கடை தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்ப்போம். பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? தெரியுதா உங்களுக்கு? நான் எதாவது தப்பாக சொல்கிறேன்? அந்த மாதிரி போயிட்டு, ஐயோ சோத்திரம், கண்ணு போயிடுச்சு. கர்த்தர் இந்த நாள் முழுதும் காப்பாற்றுறார். இரவு படுக்கும்போது தேங்க்ஸ் பரே கட்டாயம் பண்ணணும். அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. ஓடின ஓட்டத்துக்கு முடிவு வரும்போது, ராத்திரி 10 மணிக்கு வந்து நீ படுக்கும்போது நீ ஒரு ஜெபம் பண்ணணும். நன்றி ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் என்னை ஓட விட்டீங்க, என்னை பாட விட்டீங்க, என்னை ஆட விட்டீங்க, என்னை வேலை செய்ய விட்டீங்க, நான் போய் வேலை செய்தேன், சம்பாரித்தேன், வருமானம் அது, நல்லா சாப்பிட்டேன், வயிறு குளிர சாப்பிட்டு படுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. காலையில் எழுந்துக்கும் போது ஜெபம் பண்ண, ஆண்டவரே உலகத்தை பார்க்க என் கண்களை திறந்ததுக்காய் நன்றி. அல்லேலூயா. தூங்கி அந்த சனியும், இது ஒரு சனியும் புட்சல கட்டின்னு வந்து எப்படிங்கிற பாரு, இவர் ஒரு சனியும் புட்ச புருஷனை அணி நான் எப்பய. தேவன் வரமாட்டார். நீ இந்த சபை விட்டு வேற சபை கூட போயிடு, தேவன் வரமாட்டார். ஆண்டவர் சொல்றார், சகலமே எப்படி இருக்கணும்? உன் தனி மனித வாழ்க்கை ஒழுக்கம் அவசியம்.
இன்றைக்கி கூட நான் ஒழுக்கமாகவே இருக்கிறேன். 8 மணிக்கு சாப்பிட்டா வந்து கொஞ்ச நேரம் ஒருவேளை தூங்குற மாதிரி இருந்தால் தூங்கிடுவேன். நான் ஒன்றும் கவலையே பட மாட்டேன். கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் எழுந்து எங்கே போகணும், வேலைக்கு போவேன். மறுபடியும் 1 மணிக்கு வருவேன். சாப்பிட்டா 1 மணிக்கானா போயிட்டு நேராக கதவு சாத்தி டாப்பல் போட்டு படுத்துவேன். எவன் கூப்பிட்டாலும் பரவாயில்ல, வரமாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் தூங்கினா தான் என் உடம்பு சரியாக இருக்கும். சகலமும் ஒழுங்கும் கரையும் அவசியம். அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் கீழே வருவேன். எங்கன்னா போனோன்னா வருவேன், இல்லைன்னா சபையில் உட்காருவேன். அந்த ஒழுக்கம் அதிகமாக இருக்கணும், கிரமம் அதிகமாக இருக்கும். நீ எப்பவும் வருவேன், எப்பவும் போய் அப்படியெல்லாம் இருந்தேன்னா ஆண்டவர் வரமாட்டார். அதான் அங்கே சொல்கிறார், அவன் ஆராதனை என்ன செய்தாங்க, ஒழுங்கு 2 மணி நேரம் தானே. ஏக்கா 2 மணி நேரம் தானே, 2 மணி நேரம் தானே. எத்தனை மணிக்கு வந்த தெரியல அது. ஏப்பா எத்தனை மணிக்கு வந்த? 7:30 மணிக்கு வந்தார். ஆமாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒழுக்கம் உன் மேலே அன்பு வைப்பார் ஆண்டவர். நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஒழுக்கம், அந்த கிரமம் ஆண்டவரை உன்னாண்டை கொண்டு வரும். ஏன் தெரியுமா? என் பிள்ளை எனக்காக எவ்வளவாய் வைராகியமாக இருக்கிறான். வசனம் இருக்குதுங்க. 10 மணி ஆயிடுச்சு, வசனம் இருக்குது. இப்போது கடைசியாக அங்கே சொல்கிறா 6வது, அவன் ஆற்றின் குறுக்கே என்ன பண்ணா, அணை. நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இவனுடைய நூற்றாண்டு 4000 ஆண்டுகளுக்கு முன்னான நூற்றாண்டு இவன் ஒரு அணையை கட்டினான். இந்த அணையை குறித்து இந்த ஸ்டடி பைபிளில் போட்டிருக்கிறேன். இதை வாசிக்கிறேன் பாருங்கள். எசேக்கியாவின் தண்ணீர் கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒரு பேரை போட்டு இதுக்கு போட்டுக்கிறாங்க. இது எப்படி ஒரு ராஜாக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னா, பழங்கால எருசலேமுக்கு தண்ணீர் கிடைக்கும் முக்கியமான இடமாக விளங்கியது கீகோ நீரூற்றாகும். கண்ணியின் நீரூற்று, அதுக்கு பேர் கீகோன் அப்படின்னா கண்ணியின் நீரூற்று. அதாவது இந்த கீகோ நீரூற்று தேவாலய பகுதியில் சற்று வெளியே கிழக்கு கீதரோன் பள்ளத்தாக்கில் இருந்த தேவாலயத்துனா எருசலேம் தேவாலயத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. எருசலேமுக்கு தண்ணி கிடையாது. யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அதாவது பள்ளத்தாக்கு இருந்தது. எதிரிகள் கோட்டையை முற்றுகையிடும் போது எருசலேம் நகரத்தார் பாதிப்புக்குள்ளாவார்கள். எதிரிகள் வருவாங்க, பாதிப்புக்குள்ளாவான். நேராக உள்ள வந்து எதிரியை கோட்டையை பிடிப்பான். ஏன்னா அங்கே வழி எதுவுமே இல்லை, தடுப்பு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே நடக்கிற பாருங்க, பாதிப்பு உள்ளாவார். இதனை ஆராய்ந்த எசேக்கியா நகருக்கு வெளியே இருந்த கீகோன் ஊற்றிலிருந்து நகரின் உள்ளே இருந்த சீலோவாம் குளத்துக்கு ஒரு சுரங்க கால்வாயை வெட்டினான். இன்றைக்கி வேலூர் போனீங்கன்னா வேலூர் மாநகரத்தை சுற்றிலும் கோட்டை சுற்றிலும் அகழி இருக்கும். இந்த சர்ச்சு காம்பவுண்ட்லேருந்து அந்த காம்பவுண்டு கூட இன்னும் பெருசாக இருக்கும், அந்த ரோட்டு வரைக்கும். அதில் முதலைகள் இருக்கும். எவனும் அந்த கோட்டையில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர முடியாது, அதில் தாண்டி தான் வரணும். ஒரே ஒரு வழி தான் இருக்கும், கோட்டை வாசல்னு ஒன்று. அந்த வழியில் தான் போக முடியும் கோட்டைக்கு. ராஜா போகிறதோ ராணி போர். மற்ற எந்த பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா அகழின்ற இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் இருக்கும். அந்த பெரியார் நகர் வரைக்கும் கூட இருக்கும். அது பெருசாக இருக்கும், ரொம்ப சுற்றிலும் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உள்ளே எவனும் வந்துட முடியாது. இப்போ இவன் சீலோவான்ற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு அந்த தண்ணீரை என்ன கொண்டு வரான்? இந்த இடத்துல பாருங்கள், சுரங்க கால்வாய் வெட்டினா. சுரங்கம் இன்னைக்கு தோன்ற சுரங்கத்தை அன்றைக்கே எசேக்கியா ஞானமாய் செய்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ உங்களால் செய்ய முடியும், உங்களுக்கு ஞானத்தை கூட தான் உங்களால் முடியும். அவர் சொல்கிறாரு, அதாவது வெட்டினான். சுமார் 1777 அடி நீளம் கொண்ட இந்த பாறையை குடைந்து கால்வாய் அமைப்பணியை நம்மை வியக்க செய்வதாக இருக்குதா. 1777 அடி நீளம். நீங்கள் இந்த காலத்தை கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரம் போகும். நல்ல கவனிங்க. அதாவது அடி நீளம் கொண்ட கால்வாய் வெட்டும் அந்த பணி அவன் சொல்கிறான்னா, அதாவது வியக்க செய்தாகும். இருமுனைகளில் இன்னும் கால்வாய் வெட்டும் பணிகளை தொடங்கி தொழிலாளர்கள் நடுவில் சந்தித்தனர். 2 பக்கம் போது, ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம். இப்போ மெட்ரோ ட்ரெயின் வர மாதிரின்னு வச்சுங்க. இங்கே விட்டால் அந்த மெட்ரோ ட்ரெயின் அப்படியே குடைஞ்சி புருஷவாக்கத்தில் போய் எழுப்பி நிற்கும். இந்த மிஷினை அன்னைக்கே அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாதனை. பாறை குடைந்தா. இன்னும் உள்ளே போனால் அவர் சொல்கிறாரு, அதாவது பணிகளை தொழிலாளர் அந்த கால்வாயின் உயரம் சுமார் 6 அடி. 6 அடினா இந்த பாதி கம்பத்தில் வச்சுங்க, 6 அடி ஆகும். சீலோவாம் குளம் 30 + 20 அடி அகலம் கொண்டது. 30 அடி அகலம். நம்ம சர்ச்சை அகலம்னு வச்சுங்க. 30க்கு 20 அவ்வளோ பெரிய சின்ன குளம். அதில் கொண்டு வந்த அந்த கால்வாயிலிருந்து தற்போது செவ்விய எபிரேய மொழியில் கொத்தப்பட்ட ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, துளையிடுதல் முடிந்தது. துளையிடுதலின் வரலாறு இது. வேலையாட்கள் ஒவ்வொரு முறையும் குத்துக்கல்லினால் துளைக்கும் போது அடுத்த பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த செவரை என்ன பண்ணுறாங்களா, நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்துக்கும் இடையே 3 முழ இடைவெளி இருந்த போது இரு பக்கத்தில் உள்ளவர்களும் தங்கள் குரல்களை மாற்றுவாங்க. தம்பி நான் நிற்கிறேன், அவன் வெட்டிக்கிட்டே போகிறான். இந்த பக்கம் சொல்ல, தம்பி நான் நிற்கிறேன், வெட்டிக்கிட்டே போகிறான். இந்த பக்கம், தம்பி நான் நிற்கிறேன்.
தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வறண்டு போன உன் குடும்பத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச உன்னால முடியும். அல்லேலூயா. வறண்டு வேதனையாய், அதாவது கஷ்டத்தோடு கடன் பிரச்சனை இருக்கிற உனக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தா எங்கிருந்தாலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து உன் வீட்டுக்கு கொண்டு வர தேவனால முடியும், உன்னால முடியும். அல்லேலூயா. ஆனால் நம்ம வழி வாய்க்கும். இவன் கீழ்ப்படிஞ்சா. கடைசியாக சொல்கிறாரு, விசேஷ பஸ்கா திருவிருந்து. ஒவ்வொரு மாதமும் நீயும் பிள்ளைகளும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம் திருவிருந்து. இதை நீ எவ்வளோ அள்ள தட்டுறியோ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்பநாதனை விட்டுட்டு பால் தினக்காரங்கிட்ட கூட போயிடலாம், நீ நோ பிரச்சனை. ஆனால் நீ கடமையை, நீ கட்டளையை சரியாக செய்யலைன்னா ஒரு ஆசீர்வாதம் வராது. அவர் சொல்கிறார், எல்லா பஸ்காவும் மூடி வேதனையாக இருந்தபோது அவன் 14 நாட்கள் பஸ்கா பண்டிகையை கொண்டாடின ஒரு காரியம் அவன் செய்ததெல்லாம் இந்த இடத்துல தான் வாஸ்தவம். என்ன வாஸ்தவங்க? 30வது வசனத்தில், அதாவது திருப்பி நான் எசேக்கியா செய்ததெல்லாம் என்ன பண்ணிடுது? வாய்த்தது. நீ செய்கிறது எல்லாமே வாய்க்கும். ஏன்? ஒன்று, நீ எத்தனை வயதில் வந்த அதை அப்படியே பிடிச்சிக்கணும். நான் இப்போ வந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார், உண்மை உள்ளவனாக இருக்கணும். மேடைகளை அகற்றணும். அடிக்கடிக்கு மேடைகள் வந்து நின்றுடும். யார் மூலினாலும் வந்துடும். ஆமாம், எந்த மூலியமாலும் ஒரு மேடை வந்துடும். ஏங்க அங்கே போய் நாங்கள் சோதரது இங்கே பண்ணிடலாம்ப்பா, நம்ம இங்கே வச்சிரு, இங்கே பலி செலுத்துருப்பா. மேடைகள். அடுத்த காரியம், அந்த மேடைகள் போல, அதாவது சர்ப்பம் விக்கிரக ஆராதனை, இதையும் கும்பிட்டுக்குப்பா. இந்த தெய்வம் போகிற போக்கில் உதவி செய்யும். நானே முதல் கட்டல் உங்கள் ஞாபகதா? 10 கட்டலில் முதல் கட்டல் உங்களுக்கு ஞாபகதா? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பூமியிலும் மேலும் உள்ள தண்ணீரிலும் ஆகாயத்திலும் எதுலையுமே எனக்கு கொத்த ஒரு சொர்பத்தை நீ என்ன செய்யக்கூடாது? ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த காரியம் சொன்னார், ஆராதனையை ஒழுங்குபடுத்து, உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, உன் குடும்ப ஜபத்தை ஒழுங்குபடுத்து, உன் வேத வாசிப்பை ஒழுங்குபடுத்து. காலையில் ஒரு அதிகாரம் வாசிக்க முடியலன்னா ராத்திரி ஒரு அதிகாரம் வாசி. உன் கையில் இருக்கிற வேதத்தை புரட்டு. அது உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை உயர்த்தும், உனக்கு சுகம் கொடும், உனக்கு நன்மை கொண்டு வரும், உன்னை மகிமைப்படுத்தும். உன்னையே வானத்துக்கு உயர்த்துகிற காரியத்தை அந்த வேதம் உனக்கு செய்யும். இந்த வேதத்தை விட்டு நீ வேறு எங்கே போனாலும் நடக்கா. டாக்டரே கடைசி அதான் சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவான். அது ஒன்று உயர்த்தும். ஒழுங்குபடுத்து. தனி ஜபத்தை ஒழுங்குபடுத்து, குடும்ப ஜபத்தை ஒழுங்குபடுத்து, சரிப்படுத்து. தாறுமாறாக்குது. எப்பவும் வரான், எப்பவும் போகிறான். அவன் ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்றான், இவன் 10 மணிக்கு சாப்பிட்றான், அந்த பொண்ணு வந்து 9 மணிக்கு சாப்பிடுது. இதெல்லாம் ஒழுங்கு இல்லாத அவன் தூங்கிடுறான். ஒரு குடும்ப ஜபம் இல்லை, ஒரு தனி ஜபம் இல்லை. பிள்ளைய தட்டி எழுப்பு, தம்பி எழுந்துக்க, காலை 6 மணி ஆச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணு, தம்பி எழுந்துக்க, 6 மணி ஆச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணு, தங்கச்சி எழுந்துக்க, 6 மணி ஆச்சு கொஞ்சம் தனி ஜபம் பண்ணு, முடிஞ்சா குடும்ப ஜபம் பண்ணு, ஒரு சங்கீதத்தை வாசித்து பாரு. கர்த்தர் உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவாரே தவிர ஒரு நாளும் தாழ்மைப்படுத்தவே மாட்டார். கடைசி அங்கே சொல்றார், ஆராதனை ஒழுங்குபடுத்தின போது ஆற்றின் குறுக்கே தண்ணீர், எது தெரியுமா? வனாந்தரம், வறட்சி. உன்னை கொண்டு தேவன் அங்கிருந்து நீர் ஊற்றுகளைப் போல உன் குடும்பத்தை குளிர பண்ண வல்லவர். எப்படி? சங்கீதம் 1:3 வாசமே அவன் சொன்னா, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? வனாந்தரத்தில் குடியிருக்கிற. ஆனால் ஆசீர்வாதம் வனாந்தரத்தில் வருது. நீர்க்காலிகளும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் அந்தந்த காலம் வரும்போது தன் கனியை கொடுக்கிற காரியத்தை ஆண்டவர் செய்வார். இலையுதிராக இருக்கிற மரம்னா அப்பப்போ பாதியில் 30 வயசில் 40 வயசில் செத்து போகிற காரியம்லாம் கிடையாது. இலையுதிராக இருக்கிற மரத்தை போல உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ செய்வதெல்லாம். கடைசியாக சொன்னார், பஸ்கா ரொம்ப அவசியம். ஒரே ஒரு வசந்தம் மட்டும் வாசி நம்ம ஏந்திருக்கலாம். அந்த பஸ்கா ரொம்ப அவசியம். யோவான் 6ஆம் அதிகாரம். ஆவியான எனக்கு உணர்த்தினார் ராத்திரி. இங்கே மழை பெய்யும் போது இங்கே தான் உட்காந்து இதை தியானம் பண்ணுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வார்த்தை வாசித்துட்டு நாம் ஏந்து ஜெபிக்க போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் வாசிங்க. 33வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்போ தேவன் அருளிய அப்பம் என்றார். இந்த அப்பத்தை புசித்தா தான் உனக்கு ஜீவன் இருக்கும். இதை அள்ள தட்டுனா உனக்கு ஆசீர்வாதம். இதில் இந்த 6ஆவது அதிகாரத்தில் முழுசாக இருக்குது. இதை சாப்பிட்றது எப்படி? அதில் 57 சொல்கிறாரு, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் என்ன செய்வா? பிழைப்பான். பிரியமான தேவப்பிள்ளை, இதை நீ ரொம்ப அல்ல தட்டாத. ஏதோ ஒரு மாதம் உண்மையாகவே விசேஷ காரியம் இருக்கலாம்.
ஆனால் ஒவ்வொரு மாதமும் அதையே அல்ல தட்டி அதை வேண்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்னை நீ புறம்பே தள்ளுகிறாய். 1000 சாக்கு போது சொன்னா கூட ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். நான் ஒன்றா ஏற்றுக்குவேன். ஏன் வரல? ஐயா இடுப்பு வலி முதுகு வலி. ரைட், ஓகே. ஏசுனாருக்கு தெரியும் உனக்கு இடுப்பு வலியா இல்லை இருமாப்பு வலியா அப்படின்னு ஆண்டவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏற்றுக்க மாட்டார். சரிப்படுத்து. புதிய மாதம், புதிய வருடம், இந்த வார்த்தை உங்களுக்கு தான். சரிப்படுத்து, ஒழுங்குபடுத்து, கிரயப்படுத்து, அப்புறப்படுத்து. சில இதெல்லாம் அப்புறப்படுத்து. இந்த நிகழ்ச்சினர் நான் 8 வசனம் போட்டுக்கிறேன், அதை கொஞ்சம் வாசித்து பார். வீட்டுக்கு போய் இந்த நிகழ்ச்சினர் தேடிப்பார். 8 வசனம் இருக்குது. பார்டருக்கு அப்பால் ஆவியான உணர்த்தினார். 8 வசனம் இருக்குது. நீ வீட்டில் போய் வாசி பார்த்தீங்கன்னா அது உனக்கு புரியும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் இந்த 11ஆவது மாதம் கடைசி நாள் 30ஆவது நாளில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்னீங்களே, இந்த பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். எசேக்கியா ராஜா எவ்வளோ பெரிய ராஜா. அவன் ஆண்டவரே மரணத்துக்கு முன்னாடி போய் கூட வந்து 15 வருஷத்தை கூட்டி வாங்கின ஒரு ராஜா. அவன் எவ்வளோ உண்மையாக இருந்தான், எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தான். பஸ்காவை ஆசரித்தான். ஆண்டவர் மேடைகளை தகற்றினான், சர்ப்பங்களை உடைத்து போட்டான், உண்மையாக இருந்தான், தன் குடும்பத்தை ஒழுங்குபடுத்தினான், சபையை ஒழுங்குபடுத்தினான். வண்ணமாக இந்த பிள்ளைகளும் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. எழுந்திருப்போம்.